ஸ்பான்சர் பை Genreviews.com. ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறவங்களாம் இந்த வெப்சைட்டில் போய் உங்கள் ப்ராடக்டோட ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் லிங்க்கு போர்ட்டல் வெப்சைட்லேயும் இருக்குது அண்டு என்னோடய யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்து வச்சுருக்கேன். விசிட் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெறும் சிம்பிளாக 10 நிமிஷத்தில் தக்காளி சாதம் பிரியாணி ஸ்டைலில் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் ஹீட் ஆகட்டும். தக்காளி சாதம் செய்வதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பக்கம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் நல்லா வாசம் தரும், கிராம்பும் நல்ல வாசம் தரும் தக்காளி சாதத்துக்கு. அதேமாரி மசாலா என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, இந்த 3 மசாலா எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் 5 நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச வாட்டி நம்ம என்னென்ன போட போகிறோம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். நாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே எண்ணெயில் போட்டுருங்க. போட்டுட்டு அது பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இங்கே போட்ட இன்க்ரீடியன்ஸ்லாம் பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இது எல்லாமே அரைச்சி வச்சதை இதில் கொட்டி நல்லா கலரணும். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கலரணும். இதில் எண்ணெய் பத்தலைனா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடி பிடிக்காமல் கிண்டிட்டுருங்க. பச்சை வாடை போகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. தண்ணி இல்லாமல் எல்லாம் ட்ரை ஆகணும். இப்போ மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாமே போட்டு நான் அப்படியே கிளறேன். இந்த மசாலாவும் பச்சை வடை வராத அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நம்ம போட்ட மசாலா நல்லா வதங்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம ஃபுட் கலர், ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் போட்டிங்கனாவே நல்ல கலர் கொடுக்கும். நான் சும்மா லைட்டாக போடுறேன். ஃபுட் கலர் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு கலரை அப்பயே தெரியும். இந்த சமயத்தில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த உப்பை அப்படி கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா கிளறுங்க. இதில் பாருங்கள், தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு பதம் கரெக்டாக வந்துருச்சு. நல்லா கிண்டி விடுங்க. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் இருக்குது இல்லையா, தக்காளி பேஸ்ட்டு போட்டுடலாம். தக்காளி பேஸ்ட்டு போட்ட வாட்டி நல்லா கிண்டுங்க. நல்லா கிளறி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். இந்த தண்ணியெல்லாம் இஞ்சினும். இந்த ஈரப்பதம்லாம் வத்துற அளவுக்கு வெயிட் பண்ணணும். தக்காளி பேஸ்ட்டு ஈரம் வத்திருச்சு பாருங்கள். நல்லா கெட்டியாக ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம். நான் இந்த டம்ளரில் 1.5 கிளாஸ் அரிசி ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிட்டேன். அந்த பேஸ்ட்டில் அரிசியை நம்ம போட்டுடலாம். அரிசி நல்லா போட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த பேஸ்ட்டு அந்த ரைஸில் கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரிசி அளந்தோம் இல்லையா, அந்த கிளாஸ்லேயே நான் 1.5 கிளாஸ் அரிசி ஊற வச்சேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுறேன். நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு பபுள்ஸ் வரட்டும். ஒரு கொதி பபுள்ஸ் வரட்டும். அந்த பபுள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நம்ம குக்கர் மூடியை போட்டு 3 விசில் போட்டு ஒரு விசில் விட்டுடலாம். ஒரு விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரில் ப்ரெஷர் நல்லா இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிளறி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் மேலாக எடுத்து போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், எதுவுமே நான் போடலை அப்படின்னா பிள்ளைங்க தக்காளி, வெங்காயம்
இதெல்லாம் எல்லாமே ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் எல்லாமே நான் அரைச்சி போட்டிருக்கேன். இப்போ டேஸ்டிங்க்கு என்னோடய பொண்ணுக்கிட்ட கொடுத்துடலாம். பாப்பாக்கிட்ட சாப்பாடு கொடுத்துட்டேன். சாப்பிட்டு என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம்.